நமது ஒவ்வொரு முயற்சியிலும் எப்போதும் உடன் நின்று பங்காற்றக்கூடிய இளவரசு ஐயா சத்யராஜ் அவர்களுக்கு தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். என்னுடைய உறவினர்கள் எப்போதும் பல வேளைகளில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க எப்போதும் பிஸியாகவே இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் முக்கியமான நிகழ்வுனா அவங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வீட்டில் நம்ம பெரியவங்க ஆசைப்படுவாங்கல்ல, அப்படி ஆசிரியர் ஆசைப்படக்கூடிய ஒருவர் நம்முடைய இளவரசு சத்யராஜ் அவர்கள். அந்த அழைப்பையும் அவருடைய மகிழ்வையும் எப்போதும் நிறைவு செய்யக்கூடியவரும் அவர். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் எங்களுக்கு பகுத்தறிவு ஆசிரியர் மட்டுமல்ல, வாழ்வியல் சிந்தனையை படிச்சதுக்கு அப்புறம் அவரு எங்களுடைய மன வளத்திற்கும் அவர் தான் ஆசிரியர். நான் இப்ப சேர்ல இருந்து எந்திரிக்கல, கையை முடித்து எந்திரிக்கிறேன். ஆசிரியர் அப்படியே வந்திருக்காரு. அதனால் உடற்பயிற்சிக்கும் அவர் தான் ஆசிரியர், மூன்றுக்கு அவர் தான் ஆசிரியர். இன்னைக்கு உலகம் பூரா என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க, டிப்ரெஷனுங்க, ஆங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இதைத்தான் இந்த கார்பரேட் சாமியார்கள் காசு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு கேட்டுக்கிறேன், நீங்க எந்த கார்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம், வாழ்வியல் சிந்தனை படிச்சீங்கன்னா சரியா போய் உங்களுக்கு இருக்க டிப்ரெஷன். திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, இந்தியா பூரா நடக்குது. குறிப்பா சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம். இப்ப எனக்கு 1000 விளக்கு தொகுதியில் தான் ஓட்டு. டாக்டர் எழிலன் தோழர் கண்டிப்பா ஜெயிச்சிருவார்னு தெரியும். பட் எனக்கு கியூரியாசிட்டி எல்லாம் கோயம்புத்தூர் என்னாச்சு, கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டிருப்போம். தூத்துக்குடி பத்தி எல்லாம் விட்டுருவோம், ஏன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வடநாட்டுல பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, தூத்துக்குடிக்காகன்னு கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும், யாரோ ஜெயிச்சு வந்து போட்டுங்க, இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு வரக்கூடாதுங்க உள்ள. ஏன்னா இவங்க ஒருத்தர் நாடாளுமன்றமா ஆட்டி வச்சிடுறாங்க இல்லைங்க, அவங்க தான் ஃபுல் லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் டெபாசிட் போயிரு போடுறது. क्या बोलता है, झूठ बोलता है नहीं, सच बोलता है. சச்சு போல்தாய்னா உண்மை. கொஞ்சம் ஹிந்தி படத்துல எல்லாம் நடிக்கிற கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கையா. ஏன்னா அந்த காலத்துல ராஜேஷ் கண்ணா நடிச்ச படம் ஒண்ணு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல, சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு. அது சச்சானா உண்மை, ஜூட்டானா பொய். அதை வச்சு அந்த 2 வார்த்தை மட்டும் தெரியும். ஏன்னா அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச நினைத்திரை முடிப்பவனுடைய ஒரிஜினல் வெர்ஷன். எம்ஜிஆர் ரசிகர் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதனால அவங்களுக்கு அவங்க கனிமொழி அவர்கள் ஜெயிக்கிறது ஜூட்டா பொய்யா இருக்க கூடாதா அப்படின்னு துடிக்கிறான். அங்க இருக்கிற நகி சச்சு போல்தாகன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி, ஒரு நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். விரும்பு பெண்மணி எல்லாம் சொல்லிட்டாங்க, அதுக்கு முழு தகுதியானவர்கள். இது என்னன்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில். சினிமால இந்த சென்சார் போர்டுங்கிறது நமது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. பராசக்தியில் ஆரம்பிச்சு எங்க நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லாமான்னு தெரியல, தோழர் சேகுவரான ஒரு படம் நடிச்சிருக்க, அது வரைக்கும் பெரிய பிரச்சனை. பராசக்தியில வெட்டப்பட்ட வசனங்கள் அளவில்லாத வசனங்கள். அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் படத்துல, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படத்துல அன்பேவால பார்த்தீங்கன்னா, உதயசூரியனின் பார்வையிலே உலகம் வெடித்து கொண்ட வேளையிலே அப்படின்ட்டு வரி இருக்கும். ஆனா அதுல சென்சார்ல அந்த உதயசூரியன்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலேன்னு வரும். அதே மாதிரி பெற்றால் தான் பிள்ளையா படத்துல மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ட்டு வரும். அதை சென்சார்ல கட் பண்ணி மேடையில் முழங்கு திருவிகா போல்னு வரும். இதுலயே திமுக நல்லா வளர்ந்துருச்சு. ஏன்னா லிப் கரெக்டா தெரியும், அறிஞர் அண்ணா போல்னு பாடுவாரு, திருவிகா போல்னு மாத்தினா தெரியாதான். இந்த கோபத்திலேயே திமுக வளர்ந்தது. ரெக்கார்டு இந்த கிராண்ட் போன் ரெக்கார்டு ஒரு 78 RPM. ஒண்ணு விவரமான ஆளா இருந்தா அப்பவே சென்சார் பண்ணிக்கணும், பாட்டுல அப்படியே விட்டுருவாங்க. சினிமால மட்டும் கட் பண்ணா இன்னும் கோபம் அதிகமா தானே வரும். அப்ப உதயசூரனுக்கு 10 ஓட்டு குத்துறவன் 100 ஓட்டு குத்துவான் டக்கு. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது. எங்களுக்கெல்லாம் அந்த கோபம் வந்தது. பாரியா ரெக்கார்டு கேட்கிற உதயசூரியன் வார்த்தை வருது, தியேட்டர்ல போய் கோயம்புத்தூர் ராயல் தியேட்டர்ல பார்த்தா புதிய சூரியன் வருது, என்ன அயோக்கியத்தனம் பண்றாங்க பாருங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது.
சென்சாருக்கு இங்க வர மாட்டாங்க. அதனால வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியா இருந்தது. இன்னைக்கு வந்தோடனே சொன்னாங்க தோழர்கள், பிரின்ஸ் சொன்னாருன்னு நினைக்கிறேன், நம்ம பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னாங்க, பிரின்ஸ் பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இப்ப விட்டா இன்னும் பரபரப்பா இருக்கும். நாங்க அப்ப பெரியார் படம் ரிலீஸ் ஆகிலேயே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கலைஞர் சிஎம் இருந்ததுனால பயந்துட்டாங்க. இப்போ அந்த பயம் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட சிஎம் இருக்காங்க. அதனால இப்பவாவது பெரியார் படத்தை டிஜிட்டல் பண்ணி வெளியிடல. தயவு செய்து இப்பவாவது தியேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க. அப்படிதான் நல்லா இருக்கு. நாங்க வந்து எதிர்க்கிறத வளருவோம். எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால்தான் நல்லா இருக்கு. சைலண்டா விட்டா எப்படிங்க நம்ம எங்களுக்கு மறியல் பண்ணணும், கைது பண்ணணும், அதெல்லாம் நடந்தாதான் நல்லா இருக்கும். ரொம்ப பயந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு சொல்றேன். ஆனா உங்களுக்கு தெரியும், ஏன்னா தலைவர் கலைஞரை விட இவர் கொஞ்சம் வேகமான ஆளு. இப்ப நம்ம சிஎம். அதனால இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க படம் வரையில அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். இந்த பெரியார் அவர்களை விஞ்ஞானமயப்படுத்திட்டு போறது வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் கிட்ட நல்லா போய் சேரணும். பட் இளைஞர்கள் வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்து தோழர் மதிமாறன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பல வருஷமா புண்ணி எடுக்கிறாங்க. தோழர் அருண்மொழி அவர்கள் அதெல்லாம் கேட்டிருக்கிறோம். இப்ப ரொம்ப இளம் பெண்கள் மதிமதனி நம்ம இங்க திடல் இருக்கிறவங்க தான். எனவேன்னு ஒரு சின்ன பொண்ணு போட்டு வறுத்து எடுக்குது எல்லாத்தையும். எப்பா அவங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு. நர்மதா, அடேங்கப்பா அருமையா பேசுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம இயக்குனர் ஞானவேஸ்வர் சார் கிட்ட வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரியாரா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என்ன அவ்வளவு சிறப்பா பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அதனாலதான் வந்து அதை டீட்டெயிலா படிச்சு அதை எப்படி பிரசன்ட் பண்ணுமோ அப்படி அழகா பிரசன்ட் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு நிகழ்ச்சியில எந்த முக்கியமான நிகழ்ச்சியா இருந்தாலும் பெரியார் திடல் என்ற தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கும் என்னை தவறாமல் அழைப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி